இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா 5 ஸ்டார் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதுக்கு நிறையா ஸ்பைசஸும் தேவையில்லை, நிமிஷமாக பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான 5 ஸ்டார் குருமா, வெஜிடபிள் 5 ஸ்டார் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். காலிஃப்ளவர் ஒன்று வாங்கி நல்லா சுடு தண்ணியில் உப்பு மட்டும் போட்டு மஞ்சத்தூள் போடாமல், ஒயிட் குருமாங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் போடல, உப்பு மட்டும் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவியாச்சு. 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மேல் மூடியில் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது லெமன், இதில் பாதி லெமன் எடுத்துக்க போகிறோம். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். கசகசா 1 டீஸ்பூன் நிறையா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி இல்லைன்னா பாதாம் முந்திரி இல்லாதவங்க பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுக்கலாம். நான் இப்போ பாதாம் இருந்ததுனால 10 பாதாம் மேல் தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த கசகசா, சோம்பு, பாதாம், இந்த பச்சை மிளகாயும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பச்சை மிளகா வெடிக்கும். இதுலேயே இந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த குக்கர் வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி. அதில் இந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணி முன்னே ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த கலர் மாறாமல் இருக்க ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுலேயே உங்களுக்கு என்ன காய் கையில், கேரட், பீன்ஸ் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரும் போட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். இதே 2 விசில் கொடுத்தா வெந்துடும். அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது நல்லா விழுதாக நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த கடாய் வச்சு இதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம், குக்கிங் ஆயில். பாருங்கள், இதில் 3 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பீஸ் பட்டை. இப்போ இந்த எண்ணெயில் இதை போட்டுக்கலாம். இப்போ இதோட இந்த பே லீஃபு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, ஆனியன் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அதோட இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. இப்போ நாங்கள் குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாதம் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், புலாவுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரும்.
இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இந்த தேங்காய் கசகசாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் ஊற்றுனதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி வச்சு மறுபடியும் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் வாசனையாக இருக்குங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இந்த புளிப்புக்காக நான் வந்து லெமன் ஒன்று எடுத்து வச்சதில் பாதி லெமன் கட் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக போடுறது, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.